வெல்கம் டு சமையல் டு கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல புரத சத்து நிறைந்த துவரை உணவுகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இதுவரை நமது சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் அந்த ஆப்ஷனையும் கிளிக் செய்து ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி. இப்போ வீடியோக்குள்ள போவோம். தென்னிந்தியாவிலே சமையலில் துவரம் பருப்பு இன்றியமையாதது. பருப்பு சாம்பார், பருப்பு ரசத்திற்கு இதுதான் மூலப்பொருள். குழந்தைகளுக்கு ஒரு வயது ஆனவுடனே கொடுக்கப்படும் முக்கிய உணவுள்ள பருப்பு சாதம் ஒன்றாகும். வேக வைத்த ஒரு கரண்டிய பருப்புடன் சாதம் மற்றும் நெய் கலந்து தயாரிக்கப்படும் பருப்பு சாதம் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு. தசைகள் வளர்வதற்கும் புரதம் மிக அவசியம். அதனால் பருப்பு சாதம் சாப்பிடும் குழந்தைகளின் வளர்ச்சி மிக நன்றாக இருக்கும். துவரையில் இருக்கும் போலிக் அமிலம் கருவுற்ற பெண்களுக்கு இன்றியமையாத சத்தாகும். இது கருவில் ஏற்படும் குறைபாடுகளை தவிர்க்கவும் உதவும். துவரம் பருப்பில் இருக்கிற துவர்ப்பு சுவை ரத்தம் வெளியேறுவதை தடுக்கும் இயல்புடையது. அதனால் இரத்த மூல நோய்கள் துவரம் பருப்புக்கு சிறந்த உணவு. இரத்த மூல நோய் இருப்பவர்கள் குத்திக்கீரையுடன் வேக வைத்த பருப்பை கடைந்து உண்ண வேண்டும். வாய்ப்புண் மற்றும் வயிற்றில் உள்ள புண்களை குணப்படுத்தும். இரத்த சோகை நோய் இருப்பவர்களும் துவரம் பருப்பு உணவில் அவசியம் சேர்க்க வேண்டியதாகும். ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக இருக்கும் சில துவரம் பருப்பு உணவுகளின் தயாரிப்பு முறைகளை இப்பொழுது நாம பார்க்கலாம். துவரம் பருப்பு பொடி. துவரம் பருப்பு பொடி செய்யறதுக்கு துவரம் பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, காய்ந்த மிளகாய் 6, பூண்டு 50 கிராம், உப்பு தேவையான அளவு, பெருங்காயப்பொடி 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வானிலை துவரம் பருப்பு, கடலை பருப்பு இதில் இட்டு சிறுதீயில் நன்கு வறுத்து எடுத்துக்கணும். அதோட மிளகு, சீரகம், காய்ந்த மிளகாய் போன்றவற்றையும் சேர்த்து அதையும் வளர்த்து எடுத்துக்கணும். கருகாமல் எடுத்துக்கணும். பூண்டை தோலோடு அப்படியே வறுத்து அதுக்கு பிறகு ஆற வச்சு தோலை நீக்கிடணும். இப்போ பருப்பு நன்கு ஆறினது பிறகு மிக்சியில் போட்டு பொடி செய்து பூண்டையும் கலந்து அதோட உப்பு, பெருங்காயத்தூள் கலந்து நல்லா அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் பருப்பு பொடி. இதை சூடான சாதத்துடன் நெய் கலந்து சாப்பிடலாம். நெய் சேர்த்து சாப்பிடும் பொழுது சுவையாக இருக்கும். ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக துவரம் பருப்பு அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யணும் பார்ப்போம். அரிசி 1 கப்பு, துவரம் பருப்பு 1/2 கப்பு, பெரிய வெங்காயம் நீல வாட்டில் நறுக்கி எடுத்துக்கணும். பச்சை மிளகாய் 2 கீரை எடுத்துக்கணும். பூண்டு 4 பல்லு எடுத்துக்கணும். தக்காளி 2 எடுத்து அதை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, சாம்பார் தூள் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும். கடுகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி அளவு எடுத்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். நெய் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். அரிசி பருப்பு ரெண்டையும் தண்ணியில் அலசி 20 நிமிஷம் ஊற வைக்கணும். குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெட்டி வைத்துள்ள தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போன்றவற்றை ஒன்றாக போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அரிசி பருப்பை வடிகட்டி ஊற வச்சிருக்க அரிசி பருப்பை எடுத்து தண்ணீரை வடிகட்டி குக்கரில் கொட்டி நன்கு வதக்கணும். மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு கலந்து சிறிது நேரம் கிளறி விடணும். அதில் அரிசி பருப்புக்கு 3 மடங்கு தண்ணீர் சேர்த்து 3 விசில் வரும் வரை வேக வைக்கணும். இப்போ கொத்தமல்லி தழை, நெய் கலந்து நன்றாக கிளறி மிகவும் சத்தான சுவையான சாதம் இது தயாராகிட்டு. இது தயிர் பச்சடியோ அல்லது காய்கறி கூட்டோ கலந்து சுவைக்கலாம். இதையும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக பருப்பு உருண்டை குழம்பு. பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துப்போம். துவரம் பருப்பு 1 கப்பு 1 மணி நேரம் தண்ணீர் நல்லா ஊற வச்சுக்கணும். பெரிய வெங்காயம் 2 சிறிதாக நறுக்கி எடுத்துக்கணும். சீரகம் 1 ஸ்பூனு, காய்ந்த மிளகாய் 4, தேங்காய் துருவல் 3 ஸ்பூனு, குழம்பிற்கு புளி சிறிய எலுமிச்சம்பழ அளவு ஊற வச்சு எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் 25 கிராம் சிறிதாக நறுக்கி கொள்ளணும். சாம்பார் தூள் 3 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் 3 தேக்கரண்டி அதை அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் 3 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூனு, வெங்காயம் 1 ஸ்பூனு, கருவேப்பிலை 1 சிறிதளவு எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஊற வச்சிருக்க பருப்பை எடுத்து இப்போ தண்ணீரை வடிகட்டி எடுத்துக்கிட்டு
அதோட சீரகம், காய்ந்த மிளகாய் கலந்து எல்லாம் மிக்சியில் அரைச்சிக்கணும். அதோட நறுக்கி வைத்துள்ள வெங்காயம், தேங்காய் துருவல் கலந்து சிறிய எலுமிச்சம்பழ அளவுக்கு உருண்டைகளை பிடிச்சு எடுத்து அதை இட்லி பானையில வச்சு ஆவியில வேக விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அடி கனமான பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி வெங்காயம் போட்டு வதக்கணும். புளியை கரைத்து அதில் ஊற்றணும். சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி கலந்து கொதிக்க வைக்கணும். நன்றாக கொதித்ததும் அரைத்து வைத்துள்ள தேங்காயை கலைக்கணும். அதில் கலந்துடணும். பின்பு வேக வைத்த உருண்டைகளை இட்லி பானையிலேருந்து ஆவியில் வேக வச்ச பருப்பு உருண்டை எடுத்து அதில் ஒன்றாக சேர்த்து சிறிது நேரம் கொதிக்க விட்டு பிறகு நன்றாக கலந்து விட வேண்டும். பிறகு ஒரு தாளிப்பு செய்யணும். அது கடுகு, வெந்தயம், கறிவேப்பிலை தாளித்து அந்த குழம்போட அதை சேர்க்கணும். இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக துவரம்பருப்பு உசிலி. துவரம்பருப்பு உசிலி செய்யறதுக்கு துவரம்பருப்பு ஒரு கப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். காய்ந்த மிளகாய் ஒரு 5, உப்பு தேவையான அளவு, பீன்ஸு, கொத்தவரங்காய் ஒரு 1/2 கிலோ, பீன்ஸு கொத்தவரங்காய் 2 சேர்த்து ஒரு 1/2 கிலோ நறுக்கி தூளாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் ஒரு எண்ணெய் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கணும். கடுகு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும். உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்சிருக்க துவரம்பருப்பை எடுத்து காய்ந்த மிளகாய் சேர்த்து மிக்சியில் குறப்பாக அரைத்து கொள்ள வேண்டும். அதை அப்படியே இட்லி பானையில் வச்சு வேக வைக்கணும். வெந்ததும் ஆரிய வச்சு பிறகு அதை உதிர்த்து கொள்ள வேண்டும். காய்கறிகளை வேக வைத்து கொள்ள வேண்டும். வாணலியை எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து உதிர்த்து வைத்துள்ள பருப்பை கலந்து அதோட சேர்த்து வதக்கணும். அதில் வேக வச்ச காய்கறிகளையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்பொழுது பருப்பு உசிலி தயாராயிட்டு. பருப்பு உசிலி சத்தான உணவு, காய்கறி மற்றும் பருப்பு கலந்த உணவு என்பதால் அனைவரும் சாப்பிடலாம். இதற்கு மோர் குழம்பு அல்லது காரக்குழம்பு அதிக சுவையை சேர்க்கும். அடுத்த வீடியோவில் காராமணி பயிரில் தயாராகும் சுவையான உணவுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். மறக்காமல் எமது சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.